ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து மோட்டர்லா வந்து 16 ஃபியூசன் வந்து ஒரு புது மாடல் வந்திருக்கு. அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அப்படியே வந்து சின்ன ரிவ்யூவும் பார்த்துடலாம். ஃபோனை ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் வந்து திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.3 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 180 கிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் ஃப்ரண்ட் வந்து கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்கோ லெதர் வந்து ஃபினிஷிங் பேக் சைடு கொடுத்துருப்பாங்க. சிலிக்கான் பாலிமர் பிளாக்கு பேக் சைடு. இதில் நேனோ சிம் வந்து 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். இதில் வந்து IP68 69 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டிஸ்பிளே தான். 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் ரேட் வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நார்மல் நெட்ஸ் வந்து உங்களுக்கு 1500 கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 4500 கொடுத்துருக்காங்க. 4500 பீக் பிரைட்னஸ்னா டைரக்ட் சன்லைட்ல கூட நல்லா வந்து ஃபோன் விசிபிள் ஆகும். ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் தான். உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே ஆண்ட்ராய்டு 15 கிடைச்சிருது. உங்களுக்கு மேஜர் அப்டேட் வந்து மூணு வருஷத்துக்கான அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் MediaTek Dimensity வந்து 7400 4nm ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க. GPU வந்து Mali G615 MC2 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 8GB 256 12GB 256 12GB 512 கொடுத்துருக்காங்க. UFS வந்து 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சார்ஜர் அடாப்டர் கேபிள் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே ஃப்ரீயாகவே கிடைச்சிரும். ஆனால் கேஸ் வந்து இதில் வந்து தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். கவர் உங்களுக்கு இதில் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து 50 கொடுத்துருக்காங்க. செகண்டரி அல்ட்ரா வைட் வந்து 13 கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷ் இருக்கு. 4K 30 fps இருக்கு. நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இதில் எடுக்கிற ஃபோட்டோ வீடியோகிராஃபிலாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. அவுட்புட் செல்ஃபி கேமரா 32 கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் இருக்கு. செல்ஃபிலையும் 4K 30 fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை. Wi-Fi 6 இருக்குது. ப்ளூடூத் 5.4 லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே ஸ்பெக் இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஃபோனை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்க்குற கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.